தூத்துக்குடி மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அன்பை பெற்ற ஜஸ்டின் விருப்ப மனு அளித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலர் பதவிக்கு ஜஸ்டின் என்பவர் விருப்ப மனு அளித்தார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன கவுன்சிலர் பதவி அளிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் பதவிக்கு உதயநிதி பிரஸ் ஜூஸ் கார்னர் கடை உரிமையாளர் ஜஸ்டின் விருப்ப மனுவை மாநகராட்சி ஆணையர் பானோத் மிருகேந்தர் லால் அவர்களிடம் வழங்கினார். பின்னர் ஜஸ்டின் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது: மாற்றுத்திறனாளி மக்களின் பாதுகாவலராக விளங்கும் தமிழக முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் பங்கு இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன கவுன்சிலர்கள் நியமிக்க அரசாணை வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் அனைவருடைய வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகும். தமிழ்நாடு துணை முதல்வர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் இந்த அருமையான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா, தாயுள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகளுடைய நிலையை அறிந்து அவர்களை பெற்றோர்களை காட்டிலும் அதிக கர்சனையோடு கவனித்து அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் எல்லாவற்றையும் வாரி வழங்கி சமுதாயத்திலும் ஒரு உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் மீது கர்சனை கொண்டதற்காக நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் மற்றவரிடத்தில் உதவி பெற்று வாழ்ந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் இடத்திற்கு அவர்களை உயர்த்தியது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். இதை நினைத்து பார்க்கும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமை எல்லாம் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு தமிழகத்தில் வருகிறதை பார்க்கும் பொழுது மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் ஒரு முன் உதாரணமாக காணப்படுகிறது. இதை நினைத்து பார்க்கும்போது மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்திலும் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உள்ளாட்சி துறையில் மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு கவுன்சிலர் பதவிக்கு அவர்கள் எடுக்கிறதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். இந்த இடத்தில் நானும் இன்றைய நாளில் ஆணையாளரை சந்தித்து, நான் கமிஷனரை சந்தித்து நான் என்னுடைய அப்ளிகேஷன் மனுக்களை நான் அளித்திருக்கிறேன். இதை பரிசீலனை பண்ணி அந்த சிஎம்னுடைய உயர்ந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அருமையான நேரத்திலும் மாண்புமிகு துணை முதல்வருக்கும் நான் மனமார்ந்த நன்றி